வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். சிவநாதபுத்தூர் கோவில் கோபுரம் அதிகாலையில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. ஊர் மக்கள் அதிகாலையிலேயே பக்தி பெருக்குடன் கோவிலுக்குச் செல்ல ஆயத்தமாகின்றனர். அங்கு ராமநாதன் என்ற பெரியவர் மிகவும் பக்திமானாக நெற்றியில் திருநீறு பூசி வலம் வருகிறார். ராமநாதன் தினமும் ஊரில் உள்ள புகழ்பெற்ற திருக்குளம் தீர்த்தத்தில் புனித நீராடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். அவர் தண்ணீரில் மூழ்கி எழும்போது பார்ப்பவர்களுக்கு அவர் ஒரு தூய்மையான மனிதராக தெரிவார். அவரது முகத்தில் இருக்கும் அமைதியை பார்த்து அவர் ஒரு குறையற்றவர் என்று ஊர் நினைக்கிறது. கோவிலில் இருந்து வெளிவரும் ராமநாதன் வாசலில் இருக்கும் ஏழைகளுக்கு உணவுகளை வழங்குகிறார். இதை ஊர் மக்கள் மிகவும் ஆச்சரியமாகவும் மிகுந்த மரியாதையாகவும் பார்க்கிறார்கள். அவர் எந்தவொரு பாவமும் செய்யாத நல்லவர் என்று அங்குள்ள அனைவரும் நம்புகின்றனர். ராமநாதன் ஒரு பெரிய வியாபாரி. அவர் சிவநாதபுத்தூர் மாட வீதியில் ஒரு பெரிய பாரம்பரியமான வீட்டில் வசிக்கிறார். வீட்டின் திண்ணையில் அமர்ந்திருக்கும் அவரை பார்க்க பல வியாபாரிகள் தினமும் வருகின்றனர். அவர் வெளியுலகத்திற்கு மிகவும் இனிமையாக பேசுபவராக தன்னை காட்டிக் கொள்கிறார். அதே ஊரில் கந்தசாமி என்ற ஏழை வியாபாரி மிகவும் நேர்மையாக பால்கோவா தயாரிக்கும் தொழில் செய்து வருகிறார். அவர் பெரிய இரும்பு அடுப்பில் பாலை காய்ச்சி சுவையான சிவநாதபுத்தூர் பால்கோவா தயார் செய்கிறார். அவருடைய உழைப்பு மிகவும் கடினமானது. ஆனால் அவருக்கு பெரிய லாபம் ஏதும் இல்லை. ஒருநாள் ராமநாதன் கந்தசாமியே தனது வீட்டிற்கு அழைத்து ஒரு பெரிய அளவிலான பால்கோவா ஆட்டரை தருகிறார். வெளியூர் திருவிழாவிற்காக இந்த இனிப்புகள் தேவை என்று அவர் ஒரு காரணத்தை கூறுகிறார். கந்தசாமியும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த வேலைக்கான பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். இரவு பகலாக உறங்காமல் உழைத்து கந்தசாமி பால்கோவா மூட்டைகளை ராமநாதனின் வீட்டில் கொண்டு வந்து இறக்குகிறார். ராமநாதன் மிகவும் அன்பாக பேசி அடுத்த வாரம் முழு பணத்தையும் தருவதாக உறுதியளிக்கிறார். கந்தசாமியும் அவரது வெளிவேஷத்தை முழுமையாக நம்பி அங்கிருந்து புறப்படுகிறார். வீட்டின் உள்ளே சென்ற ராமநாதன் ஒரு இருட்டு அறையில் தனது உண்மையான முகத்தை காட்டுகிறார். அவர் கந்தசாமி கொடுத்த இனிப்புகளை வெளியூரில் அதிக விலைக்கு விற்க ரகசியமாக ஏற்பாடு செய்கிறார். அவரது மனதில் பணத்துக்கான பேராசையும் வஞ்சகமும் மட்டுமே நிரம்பியிருக்கிறது. சரியாக ஒரு வாரம் கழித்து கந்தசாமி தனது உழைப்புக்கான பணத்தை வாங்க ராமநாதன் வீட்டிற்கு வருகிறார். அவர் மிகவும் பணிவாக தனது குடும்பத்தின் வறுமை சூழ்நிலையை எடுத்துச் சொல்கிறார். ஆனால் ராமநாதன் அவரை பார்த்தும் பார்க்காதது போல் உதாசீனப்படுத்தி நடிக்கிறார். தான் இப்போது ஒரு பெரிய பூஜையில் இருப்பதாகவும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றும் கூறி ராமநாதன் நேரத்தை கடத்துகிறார். கந்தசாமியே சுட்டெரிக்கும் வெயிலில் மணிக்கணக்கில் வாசலிலேயே காக்க வைக்கிறார். வெளியுலகத்திற்குத்தான் ஒரு மாபெரும் பக்திமான் என்று காட்டிக்கொள்ள அவர் இப்படி செய்கிறார். பூஜை முடிந்ததும் ராமநாதனை அணுகிய கந்தசாமிக்கு பெரும் ஏமாற்றமும் அதிர்ச்சியும் காத்திருக்கிறது. தன்னிடம் இனிப்புகளை நீ கொடுக்கவே இல்லை என்று ராமநாதன் அப்பட்டமாக பொய் சொல்கிறார். எந்த பணத்தையும் தர முடியாது என்று மிகவும் கொடூரமாக கூறுகிறார். கந்தசாமி கண்ணீருடன் தனது கடின உழைப்புக்கான நியாயத்தை கெஞ்சி கேட்கிறார். ஆனால் ராமநாதனின் வேலையாட்கள் அவரை ஈவு இரக்கமின்றி வீட்டை விட்டு வெளியே தள்ளுகிறார்கள். தர்மவான் என்று ஊர் நம்பும் மனிதரின் உண்மையான வஞ்சக முகம் கந்தசாமிக்கு புரிகிறது. நடுத்தெருவில் நின்றபடி கந்தசாமி செய்வதறியாமல் கதறி அழுகிறார். அவ்வழியாகச் செல்லும் சிலர் என்ன பிரச்சனை என்று புரியாமல் வேடிக்கை பார்க்கின்றனர். ஆனால் ராமநாதன் மிகவும் இயல்பாக எதுவும் நடக்காதது போல் மீண்டும் கோவிலுக்கு புறப்படுகிறார். அந்த நேரத்தில் ஊரின் நியாயஸ்தரான பெரியவர் முருகன் அங்கே வருகிறார். அவர் கந்தசாமியின் கண்ணீருக்கான காரணத்தை கேட்கிறார். கந்தசாமி தன்னிடம் நடந்த ஏமாற்று வேலைகள் அனைத்தையும் விவரமாக கூறுகிறார். முருகன் இந்த விஷயத்தின் தீவிரத்தை முழுமையாக புரிந்து கொள்கிறார். ராமநாதன் தினமும் புண்ணிய நதிகளில் நீராடினாலும் அவனது மனம் இருண்டது என்பதை அவர் அறிவார். உடனடியாக சில சாட்சிகளுடன் ராமநாதனை தட்டி கேட்க தேடிச் செல்கிறார். ராமநாதன் மீண்டும் திருக்குளம் கரையில் புனித நீராடிவிட்டு திரும்பிக் கொண்டிருக்கிறார். முருகன் அவரை வழியிலேயே கோபமாக மறித்து நிறுத்துகிறார்.
ஓர் மக்கள் அனைவரும் என்ன நடக்கிறது என்று பார்க்க அங்கே கூடிவிடுகிறார்கள். நீ வெளியே தூய்மையாக இருப்பது போல் நடிக்கிறாய், ஆனால் ஏழையின் வயிற்றில் அடிக்கிறாயே என்று முருகன் ஆவேசமாக கேட்கிறார். ராமநாதன் இதை முற்றிலுமாக மறுத்து தான் ஒரு தூய பக்திமான் என்று நாடகமாடுகிறார். தான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை என்று இறைவனின் பெயரால் பொய் சத்தியம் செய்கிறார். அப்போது ராமநாதனிடம் பால்கோவாவை வாங்கிய வெளியூர் வியாபாரியை முருகன் அங்கே கொண்டு வருகிறார். அந்த வியாபாரி தன்னிடம் உள்ள கணக்கு புத்தகத்தைக் காட்டி உண்மையை அனைவர் முன்பும் உடைக்கிறார். ராமநாதனின் பித்தலாட்டம் அங்கே முழுமையாக அம்பலமாகிறது. ஓர் மக்கள் அனைவரும் ராமநாதனை காரி உமிழ்ந்து அவமதிக்கின்றனர். தினமும் கோவிலுக்குச் சென்றும் புனித நீராடியும் உன் மன அழுக்கு போகவில்லையே என்று அனைவரும் ஏசுகின்றனர். அவனது உள்ளம் மாசடைந்து இருப்பதை மக்கள் தெளிவாக உணர்ந்து கொள்கிறார்கள். மனசாட்சி இல்லாமல் வெளிவேஷம் போடும் மனிதர்கள் நீரில் குளித்து தூய்மையானவர்கள் போல் நடிக்கும் தந்திரம் இந்த குறள் மூலம் மக்களுக்கு விளக்கப்படுகிறது. கந்தசாமிக்கு அவனது உழைப்புக்கான நியாயமான பணம் கிடைக்கிறது. ராமநாதன் தலைகுனிந்து அவமானத்துடன் ஊரை விட்டே ஒதுங்கிச் செல்கிறான். நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.